வணக்கம் மக்களே, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா தரமான விரால் மீன் பிடிக்க வந்திருக்கோம். இன்றைக்கி நிறையவே ஸ்பெஷலாக இருக்க போது இந்த வீடியோ ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம 2 ராடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். எதுக்காக 2 ராடு அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காட்டதா. விரால் மீன் பிடிக்கிறவங்களுக்கு இந்த ராடுங்கிறது ரொம்ப முக்கியமானது. இந்த ராடு பார்த்தீங்கன்னா மீடியம் ஹெவி. விரால் மீன் பிடிக்க மீடியம் ஹெவி தான் எப்போவுமே வாங்கணும். மீடியம் ஹெவினா இப்படி நல்ல வளையும். இங்கே பாரு எப்படி வளையுதுன்னு. இது பார்த்தீங்கன்னா ஹெவி ராடு. ஹெவி வளையாது. இது பார்த்தீங்கன்னா வளையாது. ஹெவி ராடு விரால் மீன் பிடிக்கிறவங்க நீங்கள் வந்து அட்வான்ஸ் லெவலில் இருந்தால் மட்டும்தான் இந்த ராடை யூஸ் பண்ண முடியும். நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னா மீடியம் ஹெவி தான் வாங்கணும். அப்போ தான் வளைஞ்சு கொடுத்து கரெக்டாக ஊக்கிடும். ஹெவி ராடை யூஸ் பண்ணிங்கன்னா அது வாயை கிழிச்சிட்டு வர வாய்ப்பு அதிகம். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோஸ் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், நிறைய இடத்துல ஊக்கப் மிஸ் ஆகும், பிரைடு கட் ஆகும். அதுக்கெல்லாம் காரணம் இந்த மாதிரி ஹெவி ராடு யூஸ் பண்ணுறதுனால தான். ஹெவி ராடை யூஸ் பண்ணும்போது நீங்கள் லைட்டாக ஊக்கப் பண்ணணும். நீங்கள் கண்டிப்பாக அட்வான்ஸ் லெவலில் இருக்கணும். பிகினராக இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த ராடை தான் யூஸ் பண்ணணும். இதில் போட்டுறது பார்த்தீங்கன்னா அபுகாசியோட ரீலு. இதை காட்டினா இது கேஸ்கிங்கோட ரீல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியம் ரீல் தான், ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ இந்த 2 செட்டப் எடுக்க போகிறோம். இந்த 2 செட்டப் வச்சு நம்ம மீன் பிடிச்சி காட்ட போகிறோம். இது மட்டும் கிடையாது, எங்கள்கிட்ட இன்னொரு செட்டப் இருக்குது. நான் அதே தான் இங்கே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட 3 ரீல் இருக்குது. ஒன்று பாருங்கள், அபுகாசியோட ரீலு சூப்பராக இருக்கும். அபுகாசியால் ஜோர்டன் லீ ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கேஸ்கிங்கில் மெகா ஜாஸ், இதுவுமே சூப்பர் ப்ரீமியம் ரீலு. அடுத்து பாருங்கள் டைவா PR100. இதுவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ப்ரீமியம். டைவாவில் இதான் பேசிக் மாடல், ஸ்டார்ட் பண்ணுற மாடல் இதான். டைவாவில் நீங்கள் ஒரு ரீல் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ரீலில் வாங்கி ஸ்டார்ட் பண்ண சூப்பராக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட 3 ராடு இருக்குது. இதில் ஒரு ராடு மட்டும்தான் ஹெவி ராடு, மித்த 2மே பார்த்தீங்கன்னா மீடியம் ஹெவி. இப்போ நம்ம இதை வச்சு தாறுமாறா விரால் பிடிக்க போகிறோம். ஒரு மீன் பார்த்துட்டேன். ஐயோ பூனைக்கண்ணே, ஒரு மீனை பார்த்துட்டா மக்களே, முடியாது, வாங்க ஓடிடலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ராக குடியா மக்களே. விரால் மீன் பிடிக்க போயிடலாமா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பிராவோட ஃப்ராக் வாங்கியிருக்கோம். இன்னைக்கு ஃபுல்லாக பிராவோ தான், சூப்பராக இருக்க போகுது. இதில் எந்த ஃப்ராகையும் இந்த ஆளுக்கு இன்னும் காட்டினேன். எவ்வளோ நேரம் போட்டு மூடி வைப்பேன். சூப்பராக இருக்கு, பார்க்குறியா? பார்க்கணும். வா வா ஐயா வேற எடுத்து வந்திருக்காப்புல இந்த மனுஷன். எனக்கு 2 ஃப்ராக் எடுத்துட்டு வருவாப்புல. இன்னைக்கு 6-7 ஃப்ராக். இங்கே விரால் பிடிக்கிற மாதிரி ஃப்ராகாக சொல்கிறாப்புல, பார்த்தா தான் தெரியும். இங்கே பாரியா, என்னன்னா நிறைய இருக்கும் போலயே. மினி ஃப்ராக் இருக்கு பாரு. 8 ஃப்ராக் கிட்ட இருக்கு. எடுக்கவா? எடு. என்ன எல்லாம் குட்டி பையனா வரானுங்க, விராலுக்குன்னு செஞ்ச மாதிரியே வரானுங்களே. நாட்டு விரால் பிடிக்க தாறுமாறா மக்களே. எல்லாம் 4 கிராம். ஃபர்ஸ்ட் எல்லாம் 12 கிராமுக்கு மேலே உள்ள ஃப்ராக யானை சட்டி மாதிரி கொண்டு வந்து விரால் பிடிக்க சொல்லுவாப்புல இந்த மனுஷன். என்ன இங்கே வேறு எல்லாமே சின்ன ஃப்ராக் விராலுக்குன்னு செஞ்ச மாதிரி இருக்கு. இது எல்லாமே பிராவோ ஃப்ராகோட கலெக்ஷன். எப்படி இருக்குன்னு பாருங்க, எல்லாமே பிராவோ தான், சூப்பராக இருக்கும். இதில் ஒரு ஸ்பெஷல் இருக்குது, இந்த எந்த ஃப்ராகுமே 10 கிராமுக்கு மேலே கிடையாது. நாட்டு விரால் பிடிக்க தரமாக இருக்கும் ஃப்ராகு. எனக்கு இதில் ஒரு 3 ஃப்ராக் பார்சல். ஓகே, இப்போ வந்து ஒரு எடுத்து நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே நண்பர்களே, நம்ம விரால் மீன் பிடிக்க போயிடலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஃப்ராக் எல்லாத்தையும் தெளிவாக ஒரு டைம் காட்டிடுறேன். இங்கே பாருங்க, உடனே ஒன்று என்ன இங்கே பாருங்க. இது வந்து பாண்டாவோட மினி வெர்ஷனு, ரொம்ப சூப்பராக இருக்கும். பாண்டாங்கிறது ரொம்ப ஃபேமஸான மாடல், அதோட மினி வெர்ஷனு. அடுத்த பாருங்க பேபி மோட்டோ. இங்கே பாருங்க, பேபி மோட்டோ இதோட பேர். சூப்பராக இருக்குது, இதுவுமே நல்லாயிருக்கும். இது ரொம்ப ஃபேமஸான மாடல் தான். அடுத்து இங்கே பாரு, கிராஸ் ஞாபகம் இருக்கா? இருக்குண்ணா, பொங்கலில் கொளுத்தி எடுத்தோம். இது வந்து பேபி கிராஸோட பேபி, ரொம்ப குட்டியுண்டா இருக்குது. அடுத்து இங்கே பாருங்க, மேக்ஸு. இதோட பெரிய வெர்ஷனும் இருக்குது. இது வந்து மேக்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். என்னோட ஃபேவரட் மேக்ஸ் தான். கண்காணிக்கிறேன். ஸ்பையா? இது வந்து ஸ்பை மக்களே. இது வந்து நாட்டு விரால் பிடிக்க போறீங்கன்னா இதை தாராளமாக ட்ரை பண்ணுங்க. ஸ்பை பண்ணி பிடிக்கலாம். இங்கே போருங்க, செம்மையா இருக்குண்ணா. கோமோ இது வந்து பெரிய மாடல் இருக்குது. இது வந்து சின்ன மாடல் கோமோ. இது பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிராம் கிட்ட தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. 8 கிராம் கூட 5 to 6 கிராம் தான், ரொம்ப நல்லா இருக்குது. அடுத்து இன்னும் உனக்கு நீ எதுக்கு விஷத்தை எடுத்து வச்சிருக்க? ஆமாம், அடுத்தல அதெல்லாம் நான் பிடிக்க போகிறேன். விஷத்தை வச்சு மீனை கொள்ள போகிறேன். நீ ஆல்ரெடி விஷம் தான், உனக்கு அது வேணாம். இந்த நல்ல பாண்டா தரேன். எனக்கு பாண்டா ஆல்ரெடி நீ இப்போலேருந்து. ஐயோ பாண்டா, நான் மேக்ஸ் எடுத்துக்கிறேன் மக்களே. நான் மேக்ஸை வச்சு பிடிக்க போகிறேன். நீ பாண்டா விஷத்தை கேட்டேன், தரமாட்டேங்கிறாரு. நீ பாண்டா வச்ச பிடி. ஓகே மக்களே, ஒரு ஃப்ராக் வச்சு ஒரு மீன் பிடிக்கலாம். அப்படியே அங்கே போயிடலாம் மக்களே. போகலாமா? அடிச்சே சமதுல மறுத்துச்சுடா, போயிடுச்சு, பெருசுடா. ஐயோ, சின்ன ஃப்ராகு பெரிய மீனுக்கு அதுதான் செட் ஆக மாட்டேங்குது. ஒரு 2 கிலோ சைஸ் இருக்கும் பாருங்க. ஐயோ, மீனேவா அடிச்சே. சூப்பர். பார்த்து ஏற்றுனா மக்களே. முரட்டு குழி ஏற்றிடுவேண்ணா. குட்டி தான். அவுரிண்ணா காட்டினா
மக்களே தரமான சைஸு வந்தன மொதல் கேஸ்ட்டு மக்களே தரமான சைக்கு அண்ணன் தான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மீனை பிடிச்சிருக்காரு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1 மணி நேரமாக ட்ரை பண்ணுறோம். இதே மீன் கிடைக்கல. ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு மீன் அடிச்சிருச்சிங்க பாரு. கிட்ட வாங்கலாம் காட்டுறேன். ஆயா பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. பிராவோ ஃப்ராக் உள்ளே போயிடுச்சு. ஃபுல் ஃப்ராகையுமே முழுங்கிட்டாப்புல. செங்க நவுரி இவனை எடுத்துகிட்டு போய் வீட்டில் வளர்க்க வேண்டியதுதான். மக்களே முடியல. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரியான குழி. நான் பாருங்கள் அந்த குட்டி ஃப்ராக் மாற்றிட்டு இப்போ பெரிய பிராவோ ஃப்ராக் போட்டிருக்கேன். இப்போவுமே டிஸ்டன்ஸ் கிடைக்க மாட்டேங்குது. கிட்டத்தட்ட ஒரு 70-80 மீட்டர் தாண்டி தான் மீனே நிற்கிது. வீசி பார்ப்போம். அப்பா மக்களே ஒரு பெரிய ஃப்ராக்ல ஏதோ குட்டியாக அடிச்சிருக்கு. பார்த்து ஏற்றுறோம். இல்லை நான் ஏற்றுறேன். இல்லை நான் தூக்கிறேன். அப்படியே தூக்காது. ராடு உடஞ்சிடும். ராடு எவ்வளோ தான் வருதுன்னு பார்த்துலாம். வந்து ஒரு குட்டி அவுரி மக்களே பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் அடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 80 மீட்டர் பக்கம் கேஷ் பண்ணுக்கு 80 இருக்குல்ல. தாராளமாக இருக்கும். இங்கே பாருங்க குட்டி அம்மா. மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 அவுரி மீன் கிடச்சிருக்கு. ரெண்டுமே ரொம்ப குட்டியாக இருக்குது. என்ன பண்ணுறது தெரியல. ஃப்ராக் நல்லா இருக்கு. இவர் நல்ல ஊக்கம் பேரி இருக்குது. நம்ம பிராவோ ஃப்ராகில் இது மட்டும்தான் பெருசு. மித்தெல்லாம் ரொம்ப குட்டி. ஆசிக்கு நான் பார்த்தீங்கன்னா ரெகுலராக வீசுறதுனால அவர் தூரமாக வீசிடுவார். என்னால் தூரமாக வீச முடியல. அதனால தான் பெரிய ஃப்ராக் எடுத்துட்டேன். இப்போ நம்ம அந்த பக்கம் போய் வீச போகிறோம். அங்கே ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்கலாம் வாங்க மக்களே. இதுக்கு முன்னாடி வாங்கின இந்த பேக் பார்த்தீங்கன்னா இப்போ யூஸ் ஆகுது. நம்ம அவுரி மீனை இப்போ இவளுக்குள்ளே போட்டு எடுத்துகிட்டு போயிடலாம். தண்ணி மட்டும் பிடிக்கணும். அங்கே போய் தண்ணி பிடிச்சிக்கலாம். 2 அவுரியாவும் நல்லா ஆக்டிவாக இருக்குது. நம்ம வீட்டில் இருக்க அவுரிக்கு ஃப்ரெண்டாக விட்டுடலாம் வாங்க. எல்லா ஃப்ராகும் மாட்டிக்கிச்சு. அங்கே வந்துடணும். அது இல்லைன்னா மக்களே எல்லாம் மாட்டிக்கிச்சு. மக்களே நம்ம புது ஃப்ராக் உள்ளே நல்லா மாட்டிக்கிச்சு. கிட்டத்தட்ட 400 ரூபாய்க்கு மேலே அந்த ஃப்ராகு. ஆசிக்கு நான் இப்போ இழுத்துட்ருக்காரு. சோழி முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். இப்படி தான் விரால் மீன் பிடிக்கும் போது நிறைய ஃப்ராக் மிஸ் ஆகிரும். கீழே இறங்கிடணும்னு ஆசைப்படாதீங்க. இங்கெல்லாம் இறங்கினா சாவு நிச்சயம். பிரைடை கையில் பிடிச்சி இழுக்காதீங்க. இந்த மாதிரி ஏதாவது கட்டையை சுற்றிட்டு இழுங்க. ஆனால் ஃப்ராக் முள்ளுலே தான் டேலண்ட் உள்ளவங்க அந்த முள்ளு செடியில் இருக்க ஃப்ராகை முடிஞ்சால் எடுத்துக்கிங்க. அவ்வளோதான் மக்களே. இந்த வீடியோ முடியல. என்னன்னு தெரியல. இன்றைக்கி மீன் கிடைக்கல. எப்போவுமே எல்லா நாளும் மீன் கிடைக்காது. இந்த மாதிரியான நாளில் நிறைய நடக்கும். இந்த வீடியோ எதுக்காக போடுறேன்னா இது ஒரு பாடம் தான். நீங்கள் கற்றுக்கங்க. இந்த மாதிரி எங்களுக்கு நிறைய நாள் நடக்கும். எல்லா நாளும்லாம் மீன் கிடைக்காது. இன்றைக்கி எங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கில்ஸ் அதிகம். கிட்டத்தட்ட 5 வருஷமாக ராட் அண்ட் ரீல் யூஸ் பண்ணுறோம். எங்களுக்குமே இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கிறது தான். இதுக்குள்ளே டாப் குவாலிட்டி ராட் ரீல் வச்சுருக்கோம். நல்ல பிரைட் லைனு, சூப்பரான ஃப்ராக். ஒரு ஃப்ராக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 10 ஃப்ராக் வச்சுருக்கேன், புது ஃப்ராகை. அப்படிப்பட்ட நாள் கூட மீன் பிடிக்க முடியாமல் போகும். அதனால் தொடர்ந்து ட்ரை பண்ணுங்கள். நாங்களாம் எங்கள் ஃபஸ்ட்டு மீனை பிடிக்கிறதுக்கு ராடு வாங்கினதுலேருந்து கிட்டத்தட்ட 5 மாதம் ஆச்சு. இது எல்லாமே நடக்கிறது தான். ஓகே மக்களே, அடுத்த ஒரு தரமான வீடியோவில் சந்திக்கலாம். பாய் மக்களே. மீன் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தா இந்த இடம் வந்து ஒரு கிணறு மாதிரி குழி. இங்கேருந்து தண்ணி எடுக்கிற இடத்துக்கு போனால் கிட்டத்தட்ட ஒரு 10-20 கிலோமீட்டர் போனால் அதுக்குள்ளே மீன் இறந்து போயிடும். வேறு வழியே கிடையாது. சரி, இங்கே விட்டுறலாம். நல்ல மீன் தான். பொழைக்கு உயிரோட தானே இருக்குது. உசுரோட தான் இருக்குது மீன். பாருங்க வாயோட இருக்குது. உசுரோட தான் இருக்குது. பெத்த மீன் தூக்கி போட மாட்டோம். போயிட்டான். இன்னொன்று காட்டினா நாங்கள் ஒன்றும் துள்ளுற மாதிரிங்க. உயிரோட தான் இருக்குது. 2 அவுரி மீன். 2 அவுரி விட்டுலாமா? ஏன்னா கீழே இறங்க முடியாது. அப்போயே டீப் ஒரு 20 அடி ஆழம். கீழே இறங்கணும்னா நான் மேலே, நானும் மேலே சுமன்னாவும் அடுத்து கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்டு தான்.